இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக்கோட ஃபேமிலி வந்து காலையிலே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியே போனாங்க. இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வெளியே ஒரு செட்டப் போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்து சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து தீபக்கோட ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீசனில் இருந்த கண்டஸ்டன்ஸ் கூட வந்து ஒரு சிலர் வந்து அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. வந்த ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் அவங்க ஸோ பயங்கரமாக பேசி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து அந்த வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஆல்ரெடியே வந்து சௌந்தர்யா வந்து அந்த முடியை தூக்கி தூக்கி போடுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம் அடிக்கடி. அப்போ எனக்கு பார்க்கும்போது வந்து தோணும், இந்த இவ்வளோ ட்ரெஸ் கொடுத்து அனுப்புகிறாங்களே, என்னென்னமோ கொடுத்து அனுப்புகிறாங்களே, ஒரு ரப்பர் பேண்ட் கொடுத்து அனுப்பலையே அவங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி தோணும். நான் உள்ளே போனேன் அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை நிற்க வச்சு அந்த முடியை வந்து பிடிச்சி அதில் வந்து ரப்பர் பேண்டை போட்டு அதுக்கப்புறம் க்யூட்டாக இருக்குது இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக அப்படி சொல்லிவிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போனதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓவராலாக கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி, ஒருத்தர் தவிர. ஸோ அருண் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்தார். ஏன்னா ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் யாருக்காக இருந்தாலும் இருக்கும். பட் அவர் அப்படி ஒரு வார்த்தையும் வந்து விட்டுருந்தார். ஸோ அதனால் அவர் மட்டும் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.